ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் சொல்ல போகிறேன்னா ஏஎஸ் பைட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆண்டனியோ சூசன் டஃபே அப்படின்ற பேரில் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க. ஆஃப்டர் வந்து ஏஎஸ் பயட் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து த ஷேடோ ஆஃப் தி சன் 1964 பப்ளிஷ் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெர்ஜின் இந்த கார்டன் 1978 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து யாரை பற்றின ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எலிசபெத் ஒன் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது 1558 1603 வரைக்கும் இங்கிலாந்தை ரூல் பண்ண எலிசபெத் ஒன்னோட ஸ்டோரி தான் இது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பயோகிராஃபர்ஸ் டேல் 2000 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து யாரை பற்றின ஸ்டோரி அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹூ டிசைட் டு ரைட் ஏ பயோகிராஃபி, அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்டுக்காக பயோகிராஃபி எழுதுற பற்றின கதை தான் இந்த பயோகிராஃபர்ஸ் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொசஷன் ஏ ரொமான்ஸ், அதாவது பொசஷன் அப்படின்றது ஒரிஜினல் டைட்டில், ஏ ரொமான்ஸ் அப்படின்றது சப்டைட்டில். 1990 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் வந்து என்னதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட், அதாவது மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளால ஒன்லி வந்து ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியாது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காடை வந்து நம்மளால ஃபீல் பண்ண தான் முடியும், அவரை நம்ப தான் முடியுமே தவிர அவரை வந்து பார்க்க முடியாது.